விலையில்லா பள்ளிச் சீருடைகள் மற்றும் வேட்டி சேலை வழங்கும் திட்டங்கள் தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி மறுத்துள்ளார். விலையில்லா வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கான 4 செட் விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டங்களில் சுணக்கம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு மறுப்பறிக்கை வெளியிட்டிருக்கும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி 2024-25 கல்வியாண்டுக்கு சீருடை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த இதுவரை முன்பணமாக 250 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2 இணை சீருடை துணி 237.98 லட்சம் மீட்டர்கள் முழுவதுமாக உற்பத்தி செய்யப்பட்டு மாவட்டங்களில் உள்ள சமூக நலத்துறையின் துணிவெட்டு மையங்களுக்கு ஜூன் 26ஆம் தேதிக்குள் 100% அனுப்பி வைக்கப்பட்டு சீருடை துணி விநியோகம் கைத்தறித்துறையால் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 3வது இணை சீருடை துணி உற்பத்தி முழுவதுமாக முடிக்கப்பட்டுள்ளதாகவும் 4வது இணை சீருடை துணி உற்பத்தி முடிவடையும் தருவாயில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் வேட்டி சேலை உற்பத்தியை முடித்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னர் பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். எனவே உண்மைக்கு புறம்பான அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகளை பரப்பும் நோக்கமுடன் செய்திகளை வெளியிடுவது பொறுப்பான அரசியல் தலைவருக்கு அழகல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ஆர் காந்தி பதிலளித்துள்ளார்.